ஹலோ மக்களே! நம்ம இன்னைக்கான வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, குக் வித் கோமாளி பத்தி தான் பார்க்க போறோம். குக் வித் கோமாளியோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்துட்டு இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருச்சு. அத பத்தி தான் நம்ம மெயினா இப்ப பார்க்க போறோம். அந்த ரிலீஸ் ஆன ஒரு இது அப்படியே ஒரு செம்ம வைபா இருக்குது. ஏன்னா, அவ்வளோ ஒரு ஸ்பெஷலா இருக்குது. ஏன்னா, இந்த வாரம் வந்துட்டு ஸ்பெஷல் ரவுண்ட் வாரம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அந்த மாரி இந்த வாரம் நடந்திருக்குது. ஏன்னா, இப்ப வந்துட்டு இந்த வாரம் வந்துட்டு நம்ம கிட்ஸ் ஸ்பெஷல் வாரம் அப்படிங்கிற ஒரு டைட்டில குடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட்டு வந்தோனே நம்ம கிட்ஸ் ஸ்பெஷல் ரவுண்டுனா நம்ம எப்படி யோசிச்சேன்னா, நானு கிட்ஸ வச்சு தொல்ல குடுப்பாய்ங்க அப்படிங்கிற மாரி நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனா, அங்க நடந்ததே வேற. ஆனா ரொம்ப கஷ்டப்படுறாய்ங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாய்ங்க. ஏன்னா, அவங்க வந்துட்டு ஒரு கிட்ஸ வந்துட்டு ஒரு சமாளிக்கிறதுனா கூட சமாளிச்சிடலாம். கிட்ஸுக்கு புடிச்ச மாரியே ஒரு டிஷ்ஷ செஞ்சு, அவங்களுக்கு அந்த டிஷ்ஷஸ் சாப்பிட குடுத்து, அவங்களுக்கு டேஸ்ட்டா இருந்தா மட்டும் தான் அவங்க ஓகே. அவங்க தான் வின்னரு அப்படிங்கிற மாரி இந்த வாரம் வந்துட்டு வந்திருக்குது. அந்த மாரி தான் இந்த இதுவும் வந்திருக்கு. அதுவும் அந்த ஒவ்வொரு சில்ட்ரன்ஸா ஒவ்வொருத்தவங்களுக்கு என்ட்ரி ஆகும்போது, ஒவ்வொரு குக்குக்கும் என்ட்ரி ஆகும்போது வேற மாரி இருந்துச்சு. அது நம்ம இர்ஃபான் எல்லாம் அங்கிளு, அது மணிமேகலை தான் சொல்லிக் குடுக்குது. அங்கிளே, இவங்கள பார்த்தா அங்கிள்ன்னு சொல்லு, இவங்கள பார்த்தா ஆயான்னு சொல்லு அப்படிங்கிற மாரி எல்லா டீட்டெயிலுமே சொல்லுது. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஒரு கிட்ஸ் வந்துட்டு நம்ம சுஜிதா அவங்க வந்து தூக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ஆல்ரெடி அவங்களுக்கு வந்த கிட்ஸ வச்சு தூக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு பக்கத்துல எல்லாரும் இர்ஃபான்லாம் எல்லாருமே இருப்பாங்க. இர்ஃபானு அண்டு நம்ம புகழ் தான் மெயினு. புகழ் வந்துட்டு செம்ம கெட்டப் அதெல்லாம் வேற மாரி இருந்துச்சு இந்த வாரம் கெட்டப். ஏன்னா ஜோக்கர் கெட்டப் வந்து வேற ஒரு டெலிவிஷன்ல வேற ஒரு ஷோல புதுசா வந்திருக்குது. அந்த இத பத்தி நான் ஆல்ரெடி சொல்றேன். அத வந்துட்டு பொறுமையா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் ப்ரோமோல சொல்றேன். இந்த நம்ம குக் வித் கோமாளியில ஒரு ஜோக்கர் நம்ம புகழ் போட்டிருக்காருன்னா, அங்க ஒரு ஆள் போட்டிருக்காரு. அது வேற மாரி ஆள் தான். அண்ட் அவங்க வந்துட்டு என்னன்னா, அந்த கிட்ஸு சுஜிதா தூக்கி வச்சோனே அவங்க ஒரு சாங் பாடுறாங்க. கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம். இது கோமாளிகள் சமைச்ச சாதம் அப்படிங்கிற மாரி ஒரு கிட்ஸு இந்த புகழ் பையன் சொல்லிக் குடுத்துருப்பாய்ங்க போல இருக்கு. இந்த மாரி பாட்டு பாடு, இந்த மாரி ஒரு இது பண்ணு அப்படிங்கிற மாரி சொல்லிக் குடுத்துருப்பாய்ங்க போல இருக்கு. நம்ம அந்த குழந்தையும் பாடுது. பயப்படாம பாடிப்புட்டு, அதுவும் கோமாளிங்க செஞ்ச சாதமா, குக்குங்கலாம் செய்யலையாம் அப்படிங்கிற மாரி நம்ம நம்ம ஜட்ஜு நம்ம தாமு சாரே கேட்டாப்ல. ஐய்யய்யோ! இது என்ன கோமாளி தானங்க சமைக்க வந்தாங்க. குக்குங்க தானே சமைக்க வந்தாங்க. கோமாளி எங்க சமைக்க வந்தாங்க அப்படிங்கிற மாரி நம்ம தாமு சாரும் ஆல்ரெடி கேட்டாரு. குழந்தைங்களுக்கு அந்த ஒரு இப்ப டிஷ்ஷே ஒரு ஒரு பயங்கரமான ஒரு டிஷ்ஷா ஒரு அமையப்போகுது. ஏன்னா, நம்ம குழந்தைங்களுக்கு என்ன டிஷ் பிடிக்கும்னு கேட்டு, அந்த டிஷ்ஷ செஞ்சு அந்த டிஷ் வந்து அவங்களுக்கு பிடிக்கும். அப்படி இருந்தா மட்டும் தான் இந்த ஒரு செஃப் ஆஃப் த வீக் வாங்க முடியும். இந்த டேஸ் டேஸ் அந்த டேஸ்க்கு ஒரு டைட்டில் வாங்க முடியும் அப்படிங்கிற மாரி ஒரு பயங்கரமான ஒரு அட்டாச்மெண்ட் குடுத்துட்டாய்ங்க. சரி ஃபர்ஸ்ட் எடுத்தோனே சரி கிட்ஸ் ரவுண்டு தானே ஜாலியா இருக்கும், ஃபன்னா இருக்கும் அப்படிங்கிற மாரி எல்லாம் எதிர்பார்த்திருப்பாய்ங்க. ஆனா, அங்க ட்விஸ்ட் வச்சாய்ங்க பாருங்க. வேற மாரி ட்விஸ்ட்டுங்க அதெல்லாம். ஏன்னா, அவ்வளோ ஒரு கடுபிடியான ட்விஸ்ட்லாம் வைக்கக்கூடாது. ஏன்னா, ரொம்ப ரொம்ப பாவம். இவிங்களே ஏற்கனவே நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டு இருக்காய்ங்க. அதுலயும் இவ்வளோ பெரிய டாஸ்க்லாம் குடுத்து, இவ்வளோ பெரிய கெஞ்ச விட்டுட்டு, சுத்தி சுத்தி கெஞ்சுறாய்ங்க எல்லாத்துக்கிட்டயும். சாப்பிடுமா, சாப்பிடுமா, நல்லா இருக்கான்னு சொல்லுமா, சொல்லுமா அப்படிங்கிற மாரி இப்ப நம்ம தாமும், மாதம்பட்டி ரங்கராஜ் இவங்க 2 பேருமே செஃப் கிடையாது. இப்ப இவங்க தான் செஃப் ஆஃப் த ஜட்ஜு. நம்ம குழந்தைகள் கிட்ஸ் தான் ஜட்ஜு. அந்த மாரி லெவலுக்கு கொண்டு வந்துட்டாய்ங்க. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் நெக்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு ஒன் பை ஒன்னா அப்டேட் பண்றேன். அத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலனா வீடியோ வராது. பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கங்க. ஓகே. பாய்.